எங்கடா போற? வாடா. எந்திரி. எந்திரா. ஏன்டா இங்க இருந்து அந்த பக்கம் போன? இங்க உட்கார்ந்தா மறைக்குதுங்க, அதனால. மறைக்குதா? உனக்கு முன்னாடிதான் ஆளே இல்லையே, எப்படிதான் மறைக்கும்? நல்லா இருக்குது. என்னங்க? ஆட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டேன். என்னடா? ஏன்டா அழுகுற? ஆட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. ஏன்டா அழுகுற? கிண்டலா? பரதேசி. அழுக நிறுத்துறா. நிறுத்துறா. நிறுத்துறாங்க. ஏன்டா ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க? நீங்க தான் நிறுத்தி சொன்னீங்க. நானா? பின்ன இப்படி ஆடுன எவன்டா விடிய விடிய உட்காந்து பாப்பான்? அத பாரு, இங்க வாடா. நாய் வேஷம் போட கூட லாய்க்கு இல்ல, உனக்கு எவன்டா ராஜா வேஷம் போட்டது? இதோ இந்த ஆள் தான். நீங்க தானே? ஆமாங்க. இந்தாமா, ஒன்னதாமா. அட இறங்கி வாமா. முதல்ல பொம்பளைங்கன்னா லட்சணமா இருக்கணும், நெளிவு சுழிவா ஆட தெரியணும். ஆமா, உன் பேர் என்ன? உன் புருஷன் மாதிரியா கேட்டேன்? உன் பேர் தானே கேட்டேன், சொல்லு. வர சொல்லு. கந்தசாமிங்க. என்னது? கந்தசாமிங்க. அண்டா, உனக்குத்தான் ஒழுங்கா ஆட தெரியலையே, அப்புறம் எதுக்குடா உனக்கெல்லாம் பொம்பளை வேஷம்? ஜமீன்தார் ஐயா, பொட்டிக்காரன் பொட்டியை தூக்கிட்டு போறா. நான் போகலீங்க, பொறாமையில சொல்றேன். இங்கதான் இருக்கேன். ஏய் நாமா, நீதான் பாட்டு பாடுறவனா? ஆமாங்க. ஆமா. எங்க அந்த பாட்டெல்லாம் பாடு. நிறுத்துறா. ஏன்டா அப்படி கத்துற? 4 கட்டுல பாடினா சத்தம் இப்படித்தாக்க வரும். என்னது? 4 கட்டையில பாடுனியா? மீதி கட்டையெல்லாம் புடுங்கிறது கடை வச்சிருக்க பரதேசி. இந்த பக்கம். இந்த பக்கம் போதுண்டா. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குரங்கு கதை மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலர்வா. நாக்கு துருத்தி. யார் அவன்? குப்புசாமி அண்ணே. டேய் வரேன்டா. சரி வாங்க. டேய் ஏய் திரும்பு. ஏண்டா பரதேசி, என்னை விட பெரிய மீச வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? உட்கார்றா. டேய் குளியா, கத்தி எடுத்துக்கிட்டோம். உட்கார்றா. டேய் ஒரு பக்கத்து மீச எடுறா. ஏதோ பேசுற மிதிச்சு இப்படி மிதிச்சு. நீ என்ன நிக்கிற? நீ எடுக்கிறியா நான் எடுக்கட்டுமா? நீங்க வேண்டாங்க, இவனே எடுக்க. ஏய், நீ இப்படியே 21 சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும். வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உன்னை வெட்டியே கொண்டு போடு. போடா. ஏய் துண்ட கீழே போடுறான். அப்படியே போ. போடா. அம்மணி அம்மணி யாருங்க? அம்மா இருக்காங்களா? அம்மா இங்க மேவர தோட்டத்துக்கு போயிருக்காங்க, செத்த நேரத்துல வந்துருவாங்க. சின்ன மாட்டுக்கொட்டையில் இருக்குது, வேணா போய் பாருங்க. வாடா அப்புன்னு சின்ன தம்பியை பார்த்துட்டு போலாம். ஐயோ அம்மா, அந்த ஆளை பார்க்க நான் வரல. ஏண்டா உனக்கு அறிவு என்ன கெட்டா போச்சு? அவங்க பணம் இருக்கிறவங்கடா, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். எனக்கு வேலை கிடைக்கலன்னு பரவாயில்ல, நான் வரல. டே கும்பிடுறம்மா.
என்ன விஷயம்? ஆனமலை எஸ்டேட்ல இருந்து அந்த இது வந்திருக்குதுங்க. அதான் ஐயோ வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது. சொல்லேண்டா. இன்டர்வியூங்க. அப்படின்னு இன்டர்வியூங்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுங்க. நம்ம ஜமீன் மாதிரி இருக்குங்க, பெரிய எஸ்டேட்டுங்க. எல்லாத்தையும் ஒரே ஆள் கவனிக்க முடியாதுங்கிறதுக்காக 5-6 படிச்சவங்க வேலைக்கு சேர்த்துக்கிறவங்க. படிச்சவங்க வேலைக்கு இருந்தா எல்லாத்துக்கும் சௌரியம் தானுங்கடா. அண்ணே அண்ணே, அம்மா உங்க கணக்கு பேசிக்கிட்டாங்க. படிச்சவங்கள பண்ணையில வேலைக்கு சேர்த்துக்க போறாங்களா? படிச்சவங்களா? எதுக்குடா? அண்ணே, அவனுங்க வந்து புதுசா என்னத்தடா புடுங்க போறானுங்க? நீங்க எங்க கூட சேர்ந்து சுத்தமா மழுங்கி மடையன் ஆயிட்டீங்களாமா. உங்களுக்கு அறிவே பத்தாதாமா. படிச்சவங்க 2 பேர் உங்க கூட இருந்தா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாமா அப்படின்னு அம்மாவும் கணக்கணும் பேசிட்டாங்க. ஏண்டா, எங்க அம்மா படிச்சவங்களை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க சொன்னா சரியா இருக்கும்ண்ணே. நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்க எல்லாம் கூட்டி வந்துடுறேன். டேய் நில்றா. நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள படிச்சவங்களாடா. நாம ஏதாவது ஒண்ணு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைஸா நழுவிடுவாங்க. இந்தா டவுன்ல போய் பிடிச்சிட்டு வா. படிச்சவங்களையா சேர்த்த போறீங்க? படிச்சவங்கள ஏற்றுவானா இந்த ரங்கமணி? என்னடா? அண்ணே, பேப்பர்ல உங்க பேர் போட்டிருக்கனே. எங்கடா? இந்த பக்கம் தான் எங்கேயோ காட்டினா. அண்ணே, இந்த பாத்தீங்களா உங்க பேர் போட்டிருக்கு? எதுடா? இதானே உங்க பேரு. பாரதேசி. எனக்கு தெரியாதடா. டேய் எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே, படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்காட்ட சுடலை கிட்ட இதை சொன்னேன். அவன் தான் பேப்பர்காரட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு. ஓஹோ. ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார். ஆமா, முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? பேரு என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? அது டேய் உட்கார்றா. இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாடஸ் டிசில்வாங்க. டேய் இங்க வா. ஆமா, இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு. இவனை தள்ளி நிப்பாட்டுங்க. ஓ, ஏய் நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? BA. இங்க வா. BA படிப்பு கம்மி. இவனை ஓரமா நிப்பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? MA. மே 2. இங்க வாடா. இவனுக்கு படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணே, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. ஏய் நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே அண்ணே, என்னடா? இவரை வேலை சேர்த்துக்கலாம்ண்ணே. எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குலதெய்வத்து பேரும் ஒன்னா இருக்குண்ணே. ஏண்டா என்ன என்ன திருவாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. படிச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். பாரதேசி உட்காரா. ஏண்டா எங்கடா அவன்? அவன் அப்பவே போயிட்டானே. ஆமா, அவனை அவன் வேலை சேர்த்துக்கிற போறான். ஏய் நீ வா. உன் பேர் என்ன? வரதராஜன். என்ன படிச்சிருக்க? MSc. டே எம்எஸ்சினா என்னடா? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க அவனையே கேளுங்க. எம்எஸ்சினா என்ன?
மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டே என்னடா பாஸ்ட் ஆஃப் லைசன்ஸ்ங்கறான்? அண்ணே பேச்ச மாத்திரம் நீங்க ஏமாந்துறாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்ன சார் 11வது படிக்காம எப்படி ஏய், கூட கூட பேசாத. 11வது படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சார். அப்புறம் பியூசி 1 வருஷம், 11 1 12, அதுக்கப்புறம் பிஎஸ்சி 3 வருஷம், 12 அது இது 14, அப்புறம் எம்எஸ்சி 2 வருஷம், 14 18. என்னப்பா இது? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்கெல்லாம் எப்படா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுண்ணே, கொஞ்சம் அறிவும் வேணும். அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்துக்கு கூட லாய்க்கல. அண்ணே எக்ஸ்கியூஸ் மீ. டேய் வணக்கம். போடா அந்த பக்கம். என்ன வேணும்? படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல பார்த்தேன், அதான் வந்திருக்கேன். என்னது என்னது? இல்ல, படிச்சவங்க வேலைக்கு பேப்பர்ல. ஏய், ஏன்டா சிரிச்சீங்க? நீங்க மட்டும் தனியா சிரிச்சா அந்த பொண்ணு தப்பா நினைச்சுக்கோ, அதனாலதான். 18வது படிச்சவங்களே நாங்க கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிட்டானுங்க. நீ பொம்பளை, பாவம். அண்ணே அதுவும் இல்லாம நாம ஆம்பளைங்க தானே வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல போட்டோம். இல்லங்க, எனக்கு இங்கிலீஷ், தமிழ் தெரியும், ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும், அக்ரிகல்ச்சர் கூட படிச்சிருக்கேன். இது பாருங்க என் சர்டிபிகேட்ஸ். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். எப்படியாவது இந்த வேலை எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். சும்மா ப்ளீஸ் கிளீஸ் தொந்தரவு பண்ணாத. பொம்பளைங்க சொல்லி கொடுத்து கேட்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு மாங்க மாட்டேங்கல பாப்பா. இல்ல பாருங்க, படிப்புக்கு ஏத்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருக்கேன். தயவு செஞ்சு இதை உதவி பண்ணுங்க. சும்மாருமா, வேலைகள் ஒண்ணும் கிடையாது. இந்தா இத செலவுக்கு வச்சுக்க, ஊட பார்த்து போ. போமா போமா. கொஞ்சம் நில்லு. அளவுக்கு வசதியா இருந்தவங்க தாங்க. கோயம்புத்தூர் பெரிய கடை வீதியில சொந்தமா ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. திடீர்னு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்காக செலவு பண்ணி எங்க சொத்தெல்லாம் போயிடுச்சு. என்ன வியாதின்னு டாக்டர்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. எங்க அப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. குடும்பத்தை காப்பாத்த எங்களுக்குன்னு யாருமே இல்லை. நானும் ஏதாவது வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்தலான்னு 4 வருஷமா ட்ரை பண்றேன். ஆனா எந்த வேலையும் கிடைக்கல. இப்ப என் தம்பிங்க 2 பேரும் பிளாஸ்டிக் கம்பெனில வேலை செஞ்சு தினமும் 10 ரூபாய் கொண்டு வருவாங்க. அதை வச்சு எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கவே பத்தல. அம்மா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இந்த வேலை எனக்கு கொடுங்கம்மா. ஒரு குடும்பத்தை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இருமா வரேன்.
உன் பேர் என்னம்மா? பாக்கியலட்சுமி. இத பாருமா, என் பிள்ளைக்கு படிப்பு கிடையாது, அவனுக்கு உலக விவரமும் தெரியாது. ஏதோ படிச்சவங்களை பண்ணையில வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா அவங்களோட பழகி இவன் கொஞ்சம் விவரம் புரிஞ்சுக்குவான் பாரு. காஃபி சாப்பிடுமா? இந்தாங்க. நாளைக்கு எனக்கு மருமகளா வரப்போறவ பொன்ன மாதிரி படிச்சவளா இருந்துட்டான்னு வச்சுக்க, இவன் அவளை அனுசரிச்சு போக முடியும் பாரு. நீ ஏண்டி நிக்கிற? போய் வேலையை பாரு. சும்மா பேசிட்டு இருந்தோமா, இது எப்படியோ அவன் காதுல விழுந்து யார்கிட்டயோ கேட்டு பேப்பர்ல போட்டான். ஆம்பளையா இருந்தா அவனை அனுசரிச்சு போயிருவாங்க. நீ பொம்பளை, அவன் ஒரு முரடன். தப்பு தண்டா எதுவும் பண்ண மாட்டான்னு வச்சுக்க, ஆனாலும் அதை சரிப்பட்டு வராதுமா. இந்த இத வச்சுக்க, ஊர் போய் சேர். நீ இதை திருப்பி தர வேண்டாம், வச்சுக்க. நான் சொன்னது உண்மைன்னு நம்பி உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இதுக்கு நன்றி கண்ணனா. அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செஞ்சா போதுமா, மத்ததெல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவான். சத்தியமா இந்த பணத்தை என்னால திருப்பி கொடுக்க முடியாதுமா. உங்க மகனை பத்தி உங்களுக்கு எவ்வளவோ ஆசையா இருக்கு, அதுக்கு என்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். முடியலன்னா நான் போயிடுறேம்மா. தயவு செஞ்சு இந்த வேலைக்கு வச்சுக்கோங்கம்மா, ப்ளீஸ். சரின்னு சொல்லுங்க. ப்ளீஸ்மா. இத பாருமா, பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சேரு. ஒரு முக்கியமான விஷயம், அவனை திருத்துறேன்னு அவசரப்பட்டுடாத. அவன் என்ன செய்யறான்னு கொஞ்ச நாளைக்கு வேடிக்கை பாரு. அங்க வர்றது யாரா? கூப்பிடுறா. போடுறா. என்ன விஷயம்? எதுக்கு? எந்த ஊரு? கரெக்ட். கரெக்டூரா? டீ கடை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தார பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லோ, இவர் தான் ஜமீன்தாரு. கும்பிடுறேங்க, உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. பாத்தியா? இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற, பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை உரிச்சுன சொல்றா. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இந்தா இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். குடிங்க. இந்த வேலையா வேண்டாம் சாமி. கேடா, இவ இன்னும் ஊருக்கு போகல? அண்ணே, அம்மா அவளை வேலையை செஞ்சுக்கிட்டாங்கண்ணே. அப்படியா? அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராதே. இப்ப என்ன பண்ணலாம்? ஐயா
ஐயா யாரா அது? கும்பிடுறேங்க. ஓ நீயா? சரி சரி, போயிட்டு அடுத்த சனிக்கிழமை வா. நெல்லு ஆத்துக்கு குளிக்க போனியே, யாரா துணைக்கு கூட கூட்டிட்டு போறதில்ல? நல்ல வேளை சுப்பாத்தா சொன்னா, நீ வர வரைக்கும் என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு நிக்கிறேன். இப்படியே அங்க இருந்து வர? அப்படி படிச்ச பிள்ளை தானே? உனக்கு தெரிய வேணாமா? மாத்து துணி எடுத்துட்டு போக வேணாமா? எடுத்துட்டு போனீங்க. ஆத்துல நிறைய தண்ணி வந்து துணி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அண்ணே இங்க பாருங்க அண்ணே, துணியை நாம எடுத்துட்டு வந்துட்டோம், நம்ம கண்ணு எதிரிலேயே ஆத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சுங்கிறா. இப்படி பொய் சொல்றவ நாம கொஞ்சம் ஏமாந்தா என்ன செய்ய மாட்டா? பாபு நெல்லி போடுங்க. பாம்பு வரல? எங்க போடி வெளியில, முதல்ல போடி வெளியில. என்னாச்சு? எதையோ பார்த்து பாம்புன்னு பயந்துட்டு என்னையும் பயமுறுத்துறாமா? போடி பயந்தாங்கொண்டி. நீ போய் படுமா. நாக்கு துருத்தி, அண்ணே இந்த மரத்து காயை விட அந்த மரத்து காய் நல்லா இருக்கும்லடா? ஆமாங்கண்ணே. டேய் செவடா, என்னங்க இறங்கி அந்த மரத்து காயை போடு. டேய் என்னடா பாக்குற பரதேசி, இறங்குடா. ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காலையில இருந்து 6 மரம் ஏறி இறங்கிட்டு இருக்க. இது வேண்டாம் அதுல ஏறு, அது வேண்டாம் இதுல ஏறு, இப்படி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்களே. ஏண்டா பரதேசி, இறங்குடா. இறங்கி அந்த மரத்துல போய் பிடுங்கடா. என்னங்க, என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சொல்லு. நான் ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் ஊருக்கு போறேன்.
நிஜமாவா? ஆமா சத்தியமாவா? ஆமா. நெசமாவே நீ புத்திசாலி பொண்ணுதான். ஏன் சொன்ன தெரியுமா? நீ ஊருக்கு போறேன்னு சொன்ன பாரு, அதுக்கோசரம் தான். இந்தா உடனே புறப்படு. கும்பிடுறேன். ஏய் குப்புசாமி, இங்க வாடா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அந்த பக்கத்து மீசை எடுத்துக்க. இந்தா இதை வச்சுக்க. நான் வர்றேன். நீ புறப்படல? உடனே போறது பத்தி எனக்கு ஒண்ணு இல்ல. அப்படி போயிட்டா உங்களுக்கு தான் கெட்ட பேரு. எனக்கா? எனக்கு எப்படி? ஜமீன்தார் வீட்டுல இருந்த பொண்ணு திடீர்னு போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா பேசுவாங்க. அப்படி ஒரு கெட்ட பேரு என்னால உங்களுக்கு வரக்கூடாதுங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதாவது நாங்க காலேஜ்ல படிக்கும் போது கடைசி நாள் ஒரு விருந்து வச்சு ஒருத்தர் பத்தி புகழ்ந்து பேசி அவங்க ஊருக்கு பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் ஒரு விருந்து வச்சு என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க, நானும் போயிடுறேன். என்னடா சொல்றா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அண்ணே, அந்த புள்ள சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. இந்த ஊர் ஜனங்களுக்கு விவரம் பத்தாது. அந்த புள்ள சொல்ற மாதிரி ஏதாவது கண்டபடி பேசினாலும் பேசுவாங்க. அதெல்லாம் இல்லடா மடே. ஏதோ விருந்து வைக்கணும்னு சொன்னா சரி. அம்மா நாளைக்கு மேட்டுப்பாளையம் போயிருவாங்க, ஒரு 1000 ரூபாய் செலவாகும். அத பத்தி ஒண்ணு இல்லடா. புகழ்ந்து பேசணும்னு சொன்னா அண்ணே அண்ணே நான் போய் கட்டு வந்துட்டுமா? வாய முடுறா. அண்ணே, அடிக்க மாட்டீங்கன்னா ஒரு யோசனை சொல்றேன். சொல்லு. அண்ணே, அந்த புள்ளையே கேட்போம். ஒரு பேப்பர்ல எழுதி தர சொல்லி வாங்கி படிச்சு பார்த்து சரியா இருந்தா பேசுவோம். ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். சீக்கிரம் உட்காருங்கய்யா. யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி, நீ போ. ஏய் கையடா. சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்கண்ணே. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா, இந்த டவுன் புள்ள பாக்கியம் இருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எடுத்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோவிச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணையார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல சோறு 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கறாங்க வந்து அதை கெடுத்துவா போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு. கும்பிடுறாங்க. இந்தமா இரு. உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சிட்டு போற? ஊர் ஜனங்களை எல்லாம் ஒண்ணா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறேன். என்னையா எல்லாரும் இலைய பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தாரியாவுக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறேன். அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். ஆமா, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுக்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேளு. ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. ஏங்க, நீங்க கோவமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா, நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாறா நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கலுமா நிக்கிற? மன்னிப்பு கேளு. நான் செஞ்சது தப்பு தாங்க. இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஏமா நிக்கிற? போ. ஏன்? அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும்போதே தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு. போமா. நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க. சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடுங்கப்பா. அவனை தொடர்த்து
அதுக்குள்ள சாப்பிட்டீங்க அண்ணா உங்க அண்ணன் கூப்பிடாரு போடா சாப்பிட்டு வரேன் தோட்டத்துக்கு கூப்பிடாரு சாப்பிட்டு வரேன் நான் சொன்னேன் போடா அதெல்லாம் முடியாது வாங்க சோறு உண்டையா சீக்கிரமா வாங்க போடா வாடா. என்ன கூப்பிட்டீங்களா? ஏடா பரதேசி, நாங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா பரதேசி. நாய் பரதேசி எந்திரா மேல எந்திர. ஏய் மரியாதையா ஓடிரு. நான் இந்த ஊருக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்தேன் தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டேன். எடுத்துக்க. அண்ணே அண்ணே ஒரு யோசனை. என்ன